ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னா விக்ரமாதித்யன் பூர்வீக கதைன்னு பார்க்க போகிறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். இப்போ ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் பேர் நித்யாபுரம். அந்த ஊரில் சந்திரவர்ணன் என்று பெயர் கொண்டு ஒரு அந்தணன் வாழ்றான். அவனுக்கு ஆயக்கலைகள் 64 முதல் ஒரு சில கலைகள் கற்றுருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா, கற்ற கலைகள் கை மண்ணளவு, கற்றாத கல்லாத கலைகள் உலகளவு அப்படின்னு நினைக்கிறான். சரி, நம்ம ஒன்றும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக குதிரையை எடுத்துகிட்டு நாட்டை விட்டு கிளம்புறான். கிளம்பி போய் ரொம்ப தண்ணி தாக அடிக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கேணி இருக்குது. அந்த கேணியில் தண்ணி குடிக்கிறான். தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்றனால ஒரு அரச மர அடியில் ஓய்வு எடுத்தோடனே அந்த பக்கத்தில் ஒரு முனிவர் இருக்கார். அவர் 6 மாத காலமாக ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் படுத்து தூங்கிடுறான். முனிவர் தியானத்துலேருந்து விழிச்சிட்டு அந்த கேணியை பார்த்து அதுலேருந்து குளிச்சுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பார்க்குறாரு. மகனே, நீ யார் அப்படின்ட்டு சந்திரவர்ணனை பற்றி கேட்குறாரு. நான் இந்த உலகத்தில் பாதி கலைகளை கற்றுருக்கேன், மீதி கலைகளை கற்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு கலைகள்லாம் சொல்லி தருவீங்களா அப்படின்றாரு. அந்த முனிவர் பேர் பிருராசர். அவர் பேர் பிருராசர். சரி, உங்கள் பேரை பார்த்தா ஒரு அறிவாளி பேர் மாதிரியே இருக்குது, நீங்கள் எனக்கு கலை சொல்லி தருவீங்களான்னு கேட்குறாரு. நான் சொல்லித்தரேன் அப்படின்றாரு. எப்படி எனக்கு கலை சொல்லி தருவீங்க அப்படின்றாரு. இந்த வயசில் நான் சொல்லித்தர மட்டும் கேளு. நீ 6 மாத காலமாக தியானத்தில் மட்டும் இருக்கணும். நான் மேலேருந்து இலையில எழுதி போடுறத நீ எடுத்து சேமித்து வச்சுக்கணும் அப்படின்றாரு. சரி, அவனும் தண்ணீர் குடிக்கக்கூடாது. முனிவர் சொல்கிறார், தண்ணீர் குடிக்கக்கூடாது, படுக்கக்கூடாது, உணவு அருந்தக்கூடாது, குளிக்கக்கூடாது, ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கணும். இந்த அரச மர அடியிலே நீ உட்காந்துரு அப்படின்றாரு. உடனே நீ இதெல்லாம் ஒத்துக்குப்பியா அப்படின்னு கேட்குறாரு. சரி, நான் ஒத்துக்கிறேன் முனிவரே. நான் இந்த 6 மாத காலம் நான் முழு கலையும் கற்காமல் போக மாட்டேன் அப்படின்றாரு. சரி வா அப்படின்றாரு. உடனே சந்திரவர்ணன் அந்த அரச மர அடியில் உட்காந்துட்டு முனிவர் மேலேருந்து ஒவ்வொரு இலையில எழுதி போட்டுக்கிட்டு இருக்காரு. எழுதி போட்டோன்னே எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுக்கிட்டாரு சந்திரவர்ணன். அதுக்கப்புறமேட்டு 6 மாத காலம் முடிஞ்சோடனேயே முனிவர் சொல்கிறார், நீ உலகத்தில் இருக்க எல்லா கலையும் கற்றுக்கிட்ட, நீ உன் ஊருக்கு கிளம்பி ஒரு கல்யாணம் பண்ணு, உன் குழந்தைய நல்லா பத்திரமா பார்த்துக்க அப்படின்றாரு. உடனே சரி அப்படின்னோடனே முனிவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. முனிவருக்கு நன்றி அப்படின்னு சொன்னோடனே புஷ்பகர வாகனம் மேலேருந்து வருது. அதில் முனிவர் ஏறி கண் கட்டுறது வரைக்கும் சந்திரவர்ணன் பார்த்துட்டு முனிவரும் பறந்து போயிடுறாரு. சந்திரவர்ணனும் தண்ணி குடிக்கலை, சோறு சாப்பிடல, குளிக்கலை. என்ன பண்ணுறது சந்திரவனுக்கு தெரியாமல் குதிரையில் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊர் வருது. அந்த ஊர் பேர் கன்னியாபுரம். அந்த ஊரில் ரொம்ப பசி அதிகமாக இருக்கு அவருக்கு. அதனால ஒரு வீட்டு திண்ணையிலவே படுத்துடுறாரு. படுத்தோடனே அவருக்கு என்ன இப்படி பண்ணுறது அப்படின்னோடனே ஒரு நோய்வாய்ப்பட்டு அப்படியே படுத்துடுறாரு. உடனே அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அம்மா வராங்க. அவங்க பேர் அலங்காரவல்லி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் பக்கத்தில் வைத்தியர்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. இவர் ரொம்ப நாளாக சாப்பிடல போல், 6 மாத காலமாக சாப்பிடல, குடிக்கலை, எதுவுமே பண்ணல, தண்ணி கூட குடிக்கலை. அதனால இவருக்கு ஒரு நோய் வந்துடுச்சு. அது நான் சொல்கிற மருந்தை போட்டு இவர் கொஞ்ச நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் நோய் இல்லாமல் வாழ்வார் அப்படின்றார். உடனே அலங்காரவல்லி அவங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைத்தியர் சொன்ன மருந்தெல்லாம் கொடுத்து அவர் ஒரு பத்திரமா பார்த்துக்கிட்டார். ஒரு மாதம் கழித்து இவர் சந்திரவர்ணன் எந்திரிக்கிறாரு. அந்த வீட்டிலேருந்து எந்திரிச்சோன்னே இது யார் வீட்டு அப்படின்னு தெரியாமல், ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம போய் குளிக்கணும், தண்ணி குடிக்கணும், சோறு சாப்பிடணும் அப்படின்ற அவர் எந்திரிச்சு ஓடிடுறார். பட்டு அலங்காரவல்லி அவர் கையை பிடிச்சி, நான் உங்களுக்காக காப்பாற்றிருக்கேன், நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் ஓடுறது தான் அவங்க பழக்கமா அப்படின்னு அலங்காரவல்லி கேட்குறாங்க. இல்லையே, நான் அப்படிலாம் பண்ணுறேன், நீ தான் என்னை காப்பாற்றினியா, ரொம்ப நன்றி அப்படின்னோடனே என்னை திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு அலங்காரவல்லி சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை வேணாம், நான் என் ஊருக்கு போகணும் அப்படின்றாங்க. உங்களுக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனே, என்னை திருமணம் மட்டும் பண்ணிக்கங்க அப்படின்றாரு. உடனே சந்திரவர்ணனும் அலங்காரவல்லியும் வேற ஜாதியை கொண்டவங்க. அதனால 2 பேர் என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் அந்த நாட்டோட அரசன் கிட்ட போகிறாங்க. அந்த நாட்டு அரசன் சொல்கிறாங்க, இந்த ஜாதி வேற ஜாதியிலேருந்து எங்கள் ஊர் பெண் ஜாதியை நீ கல்யாணம் பண்ணணுமா, இந்த பெண்ணோட 4 பேரை சேர்த்து
நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. உடனே 4 ஜாதி பெண்ணை நீ சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டு ராஜாவும் சொல்லிடுறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, அப்படி தலையாட்டி சரி அப்படின்றாரு. உடனே ராஜா சொல்கிறார், 4 ஜாதி பெண்ணா, இவங்க ஒரு ஜாதி, மீதி ராஜாவோட பொண்ணு ஒரு ஜாதி, அம்மேட் மற்ற 2 பொண்கள் வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க 2 பேர். அதுக்கடுத்து 4 பேருக்கும் ஒவ்வொரு குழந்தை பிறந்திருக்கு. முதல் குழந்தை பேர் வல்லபரிசி, 2வது குழந்தை பேர் விக்ரமாதித்யன், 3வது குழந்தை பேர் பட்டி, 4வது குழந்தை பேர் பர்தூரஹரி. ராஜா செத்து இறந்துடுறாரு. உடனே அதுக்கடுத்து சந்திரவர்ணன் தான் அடுத்த ராஜா. அப்போ சந்திரவர்ணனுக்கும் இளமை முதிர்ந்து அவரும் சாக போகிற நிலைமை வந்துட்டாரா. அதுக்கடுத்து அலங்காரவள்ளி கிடைச்சனால தான் நீங்கள் 4 பேர் எனக்கு கிடைச்சிங்க. அதனால அலங்காரவள்ளி மகனை தான் நான் அடுத்த அரசனை ஆக்குவேன் அப்படின்றார். அலங்காரவள்ளி மகன் பேர் பர்தூரஹரி, அவர் தான் நான் அடுத்த ஆட்சிக்கு இறக்குவேன் அப்படின்றாரு. சரி அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டோன்னே அடுத்த நாள் அலங்காரவள்ளி மகனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னே அவ்வளோதான், தம்பிக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சுன்ட்டு வல்லபரிசி நான் முனிவராகி போயிடுறேன் அப்படின்ட்டு விக்ரமாதித்யனி பட்டியும் பர்தூரஹரிக்கு மந்திரியா நிற்க வச்சுட்டு அவர் முனிவராகி போயிடுறாரு. நன்றி.